விழுந்து வணங்குதல் என்றால் வெறும் அப்படி குனிந்து நிமிருதல் என்று சொல்லவில்லை பெரியோர்கள். அப்படியே தண்டன் சமர்ப்பித்தல் என்று வைணவ சமயத்திலே சொல்லுவார்கள். தண்டம் என்றால் என்ன தெரியுமோ? கையிலே வைத்து கொண்டிருக்கிற தடி இருக்கிறதே அதற்கு தண்டம் என்று பெயர். இந்த தடியை நாம் கையிலே வைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அப்படியே மொத்தமாக கீழே விழும் அல்லவா? அதுபோல நாம் விழுந்து வணங்க வேண்டும். அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கூட சொல்லுகிறார்கள். அஷ்டாங்கம் என்றால் நம்முடைய தரையிலே பட 8 அங்கங்கள் அப்படியே நம்முடைய தரையிலே பட வேண்டும். அதாவது தலை, மார்பு, 2 கைகள், 2 கால்கள் என்று இப்படிப்பட்ட அங்கங்கள் அத்தனையும், நம்முடைய 2 முட்டிகள், இவை அத்தனையும் தரையிலே பட வேண்டும். இது ஆண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் என்று அவர்களுடைய தரையிலே படலாம், அவர்களுடைய கால்கள் தரையிலே படலாம், ஆனால் மார்பு தரையிலே படக்கூடாது அவர்களுக்கு என்று இப்படியெல்லாம் சாஸ்திரம் பல விதமாக விதித்திருக்கிறது.